I now request Mr. Sendil Nathan to kindly address the gathering for the RCS family. மாண்புமிகு மூத்தோர்களே, am I audible? Yeah. அன்பான குடும்பத்தினரே மற்றும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். மணி 12 ஆயிடுத்து. விதைகளை பரப்பி கனி உண்டாவதற்கு நன்றி தெரிவிக்கின்றன பறவைகள். மறுபடியும் சொல்றேன், விதைகளை பரப்பி கனி உண்டதற்கு நன்றி தெரிவிக்கின்றன பறவைகள். இதுதான் எங்கள் குடும்பம். யார் விதைத்த விதைகளையோ அதில் வளர்ந்தோம். நாங்கள் நன்றியும் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்து உங்களோட சேர்ந்து உங்களுக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கொடுத்ததற்கு நன்றி. என்னோட குடும்பத்தில் வந்து என்னோட அப்பா அம்மா சந்திரசேகர முதலியார் அண்ட் அம்மா ராஜலட்சுமி. அப்பா பிறந்தது திருவெந்தூர், கம்பன் பிறந்த ஊர். அம்மா சீர்காழி, ஞானசம்பந்தர் பிறந்த ஊர். இந்த ரெண்டு பேரும் வந்து அப்பா பார்த்தீங்கன்னா he was a dedicated fire officer. He has won twice the President Award, as many awards I would say. I will not take much time here. He was more devoted towards his job. அந்த ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்தவர் என்னோட அப்பா. ஆனால் என் அம்மா அவங்கள மாதிரி அன்பா ஆதரவா இன்னைக்கு என்னோட சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வளர்ந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் பிகாஸ் ஆஃப் மை மதர். எங்கள் வீடே பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். கசின்ஸ் எல்லாருமே மெட்ராஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா எங்கள் வீடு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வளர்ந்தோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக என்னோட மதரோட அந்த ஒரு அன்பு ஆசை, அந்த மாதிரி ஒரு அமைதியான அவங்களோட இருக்கணும். அவங்களுக்கு இந்த வருஷம் 100வது நினைவு நாள். ஸோ இந்த ஒரு அக்கேஷனில் உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனசு எனக்குன்னு இல்லை, என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், எங்கள் வீட்டு பேரன் பேத்திகள் எல்லாரும் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு இடம்னு இல்லை, த்ரூ அவுட் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ் எவ்ரிவேர் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து வி ஷுட் என்ஷூர் பார்ட்டி நினைவா இந்த இடத்துல வந்து நம்மளால் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். தட் ஷுட் பி அ ரிமெம்பரன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ தட் தே ஆல் வில் நோ பார்ட்டியோட ரிமெம்பரன்ஸ்னு சொல்லி ஒரு நல்ல இன்டென்ஷன் அவங்க மைண்டில் நம்ம விதைக்கணும். அப்படிங்கிறது நான் சொல்லலை, என்னோட குழந்தைகள், என்னோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஒரு கருத்து. அந்த ஒரு முயற்சியோ என்னவோ தெரியல, கரெக்டான நேரத்தில் நாங்களும் இதில் சேர்ந்தோம். ஐ ஷுட் தேங்க் ராஜமக்கா. அவங்களோட கரெக்டான ஒரு உந்துதல் மேட் அஸ் டு பி இன் த ரைட் ஃபார்ம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என் மனைவி லீலா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவள் ஆல்ரெடி மனோலயமில் ஆக்டிவாக இருக்கிறா. காரணம் ஜட்ஜ் பாஸ்கர் ஐயா. அவங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவளுக்கு கிடைச்சது. அதனுடைய கண்டினியூஷன் ஷி கண்டினியூ டு டூ. ஐ யூஸ் டு வண்டர் இது எப்படி பாசிபிள் அப்படின்ட்டு. இட் வாஸ் பாசிபிள் பிரைமரிலி பிகாஸ் என் அம்மாவோட எங்கள் குடும்பத்தில் ஒன்றா சேர்ந்து இருந்த போது அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட அந்த சர்வீஸ் ஆட்டிடியூட், that is definitely kind of inducted her to get into this kind of active area. I have to thank Leela also to be so active in this Manolaya. What I want to say eventually is there is nothing we are going to carry end of the day. It is better we should be part of satisfying our elders who are here on every other angles and possible ways. In fact, recently a week back என்னோட குடும்பத்தில் இருந்த என்னோட பேரன் பேத்திகள் எல்லாரையும் அழைச்சிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். 20 பேர். அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் தே ஸ்டார்டட் இன்டராக்டிங் வித் ஃபியூ ஆஃப் தி எல்டர்ஸ். தேர் ஸோ திஸ் திங் இட் இஸ் தேர் இன் த சில்ட்ரன்ஸ் மைண்ட் which I want this to continue forever so that they'll continue to do this service forever. This was the intention. So இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மனோலயம் டீம் எல்லாருக்குமே I have to thank you all.